குடும்பத்திற்காக யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு நிமிடம் கண்களை மூடி அந்த நல்ல தெய்வத்தை மனதார ஸ்தோத்திரம் பண்ணி தெய்வம் நம்மோடு கூட பிரதியட்சமாய் பேச வேண்டும் என்று ஒரு நிமிடம் எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே என்று சொல்லி இந்த நல்ல தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்க்கலாம். என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலையும் வருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் தந்த தேவன், விசுவாசம் உள்ளவன் இந்த மலையை பேர்ந்து அப்புறம் போய் என்றால் அது அப்படியே ஆகும் என்று சொன்னவர், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஒருவருடைய முகங்களும் வெட்கப்பட்டு போனதாய் சரித்திரம் இல்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியாயிருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிற ஒருவனுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன தேவன், அந்த நல்ல தெய்வத்தை ஒரு நிமிடம் எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிங்க. பார்க்கலாம். ஏசப்பா, நாங்கள் மனுஷனை பார்க்க வரவில்லை, மனுஷனுடைய முகத்தை பார்க்கவும் வரவில்லை, மனுஷனிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து நாங்கள் வரவில்லை. எங்களை உருவாக்கின சர்வ வல்லமையில தேவன், எங்களை தாயின் கற்பத்தில் உருவாகுவதற்கு முன்பதை பேர் சொல்லி அழைத்த தேவன், ஒரு வார்த்தை அனுப்பினால் அந்த ஒரு வார்த்தை வெறுமையாய் திரும்பாது என்கிறதான அந்த வார்த்தையின் வல்லமை அறிந்தவர்களாய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. அப்பா, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக ஒரே ஒரு வார்த்தை எத்தனையோ வருடத்துடைய குஷ்ட ரோகி நொடி பொழுது மறைந்ததை நாங்கள் பார்க்கிறோம். உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நட என்ற ஒரே ஒரு வார்த்தை 38 வருஷம் உள்ள திமிர்வாதக்காரனை அற்புத சுகத்தை கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. 18 வருடமாய் இருக்கிற அந்த கூனியை அப்பா நிமிர்ந்து நில் என்று சொன்னவுடன் 18 வருடங்கள் வேதனை மாறி அற்புத சுகம் உண்டானது. நாங்கள் ஆராதிக்கின்ற தேவனிடத்தில் வருகிற ஒரு வார்த்தைக்கு கூட வல்லமை இருக்கிறது, ஒரே ஒரு வார்த்தை கூட வல்லமை இருக்கிறது. எத்தனை பேர் அதை நம்பினவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணி இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க. பார்க்கலாம். பலவீனத்தோடு வந்திருக்கிறோம், வியாதியோடு வந்திருக்கிறோம், மனக்கவலையோடு வந்திருக்கிறோம், ஏன் வாழ வேண்டும் என்கிறதான நிலைமையில நாங்கள் வந்திருக்கிறோம். இனி வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை என்ற நம்பிக்கையே இல்லாதவர்களை வந்திருக்கிறோம். ஆனாலும் சர்வ வல்லமையில தேவன் எங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒன்று செய்வீர் என்கிறதான ஒரு ஓரத்தில் ஒரு நம்பிக்கை எங்களுக்குள் இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நாயகனை நாங்கள் மனதார ஸ்தோத்திரம் என்று எல்லாரும் ஒரு நிமிஷம் வாய்களை திறந்த ஸ்தோத்திரம் ஐயா. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட தகப்பனானீரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே சொல்லுங்க. நம்மாவும் நீரே, நம்மாவும் நீரே, எனக்கெல்லாமே சொல்லுங்க. நம்மாவும் நீரே, நம்மாவும் நீரே, எனக்கெல்லாமே சொல்லுங்க. நம்மாவும் நீரே, அம்மாவும் நீரே, Lumana Santa Baladu Safratebe
லீசனேனமா என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே. சொல்லுங்க, என் வைத்தியர் நீரே, வைத்தியர் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. சொல்லுங்க, என் அம்மாவும் நீரே, நம்மாவும் நீரே. Rumana turana dabala sebe kabala do lebe lebe le tura labada shabala songe namavum nire. Jesus, Jesus. சொல்லுங்க, மறுபடியும் நம்மாவும் நீரே. என் நாமம் பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலையும் வருவேன் என்று வாக்கு கொடுத்து என் ஜனங்களை மனதார் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. இன்றைக்கு ஒரு கூட்டம் எல்லாவற்றையும் மறந்து, என் தாய் நீங்க தானே, என் தகப்பன் நீங்க தானே, என் காயப்பட்ட நேரத்தெல்லாம் என் கண்ணீர் துடைப்பவர் தாயுமானவரே. பெற்ற தாய் என்னை மறந்தாலும், ஓ பெற்ற தாயானவர் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. தகப்பனை போல சுமந்து வந்து இதுவரைக்கும் கிருபையாய் பாதுகாத்து வழி நடத்தின சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த நல்ல சாயங்கால நேரத்தில் எங்கள் நடுவில் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவீராக. ஒவ்வொருவர் மேலும் அந்த தெய்வத்தின் மகிமை இறங்கி வருவதாக. இப்பொழுது எல்லா பலவீன கட்டுகள் அறுக்கப்படுவதாக, வியாதியின் கூறுகள் அறுக்கப்படுவதாக, சபிக்கப்பட்ட சத்துடைய வல்லமையங்கள் இயேசுவின் நாமத்தில் காணாமற் போவதாக. ஓ, உனக்கு விரோதமாய் ஒரு வழியில வருகிறவன் 7 வழியில காணாமற் போவான் என்று சொன்ன தேவன், நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று சொன்ன தேவன், உன்னை குற்றப்படுத்துகிற நாவுகளை நீ குற்றப்படுத்துவாய் என்று சொன்ன தேவன், இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் ஒரு பரலோக தேவ தொடுதல் இந்த ராத்திரி இறங்கி வருவதாக. பரலோக பிதாவே, எவர்கள் மேல் இரக்கமாய் இருக்க சித்தம் இருக்கிறனோ அவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொன்னவர், எவர்கள் மேல் கிருபையாய் இருக்க சித்தம் இருக்கிறனோ அவர்கள் மேல் கிருபையாய் இருப்பேன் என்று சொன்னவர், இந்த ராத்திரியில் யாரை தொட சித்தமோ அவர்களை தொடுவீராக, யாரை சுகமாக்க சித்தமோ அவர்களை சுகமாக்குவீராக, யாரோடு தீர்க்க தரிசனமாய் பேச சித்தமோ அவர்களோடு பிரதியட்சமாய் லேபே கபன தூரான சந்தனமனா லேமே நேமே நேதிய ஜெஃப்ரா ட்ரவலதி வானங்கள் திறக்கப்படுவதாக. நம்மாவும் நீரே, எனக்கெல்லாமே. பரலோக பிதாவே, உங்களுடைய நல்ல கரத்துக்குள்ள எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். பொல்லாத தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல இவை செய்ய அறிந்திருப்பாரானால், தேவரீர் குமாரனை அனுப்பி ரத்தம் சிந்த வைத்து ஜீவனை கொடுத்து விளைக்கரையமாய் வாங்கப்பட்ட எங்கள் மேல் நீர் அமைதியாளா கர்த்தாவே வேடிக்கை பார்க்கிறவராய் இருப்பீரோ? குமாரனையே தந்தவர் எல்லாவற்றையும் தருவது அதிக நிச்சயம் அல்லவா? எங்களோடு கூட உம்முடைய வார்த்தை கொண்டு நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையில தேவன் இந்த நல்ல ராத்திரியிலும் நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாராக. ஒரு கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 51 அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். ஏசாயா 51 அதனுடைய 2வது வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். வாசிங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன். எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் இன்னொரு விஷயம் இந்த வசனத்தை வாசிங்கள். மைக்ல வாசிங்கம்மா.
உங்கள் தகப்பனாகிய எல்லாரும் ஆபிரகாமையும் சேர்ந்து அப்படியே சொல்லுங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் சொல்லுங்க, அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்கள். தேவன் தீர்க்க தரிசனமாய் இப்பேற்பட்ட வார்த்தைகளை சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார். ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில், எல்லாரும் சொல்லுங்க, ஒருவனாயிருக்கையில். ஆபிரகாம் சாதாரணமானவனாய் இருக்கையில், தகுதி இல்லாதவனாய் இருக்கையில், கர்ப்பங்கள் அடைக்கப்பட்டவனாய் இருக்கையில், கர்ப்பம் செத்து போன நிலைமையில இருக்கையில், எந்த நம்பிக்கையும் இல்லாத சூழ்நிலையில், எந்த வழிகள் திறக்காத காலகட்டத்தில், மனிதனால் கைவிடப்பட்ட நேரத்தில், உலகத்தால் உதவி செய்ய முடியாத தருணத்தில், எல்லா மருத்துவர்கள் தோற்று போன நேரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், அவன் ஒருவனாய் இருக்கையில் கர்த்தர் அவனை அழைத்தது உண்மை, அவனை ஆசீர்வதித்தது உண்மை, அவனை வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருக பண்ணினதும் உண்மை. அல்லேலூயா. அப்ப கவனிங்கள், அவன் ஒருவனாய் இருக்கையில் நாம் ஆராதிக்கின்ற தேவன் அழைத்தார். ஒரு சாதாரணமானவனை தேவன் அழைத்தார். தகுதி இல்லாதவனை தேவன் அழைத்தார். அழைத்தவனை தேவன் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தவனை கர்த்தர் என்ன செய்தார்? வானத்தின் நட்சத்திரங்களைப் போல தேவன் பெருக பண்ணினார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த சத்தத்தை கவனிக்கிறவர்கள் யாராகிலும், நான் ஒருவனாய் இருக்கிறேன், நான் சாதாரணமானாய் இருக்கிறேன், எனக்கு தகுதி இல்லாம இருக்கிறேன், சம்பாதிக்க தெரியாதவனாய் இருக்கிறேன், பலவீனத்தோடு இருக்கிறேன், என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறேன், இந்த சூழ்நிலையோட பயத்தின் வேதனை நடுவில் இருக்கிறேன், என்னையும் தேவன் தேடி வருவாரா? என்னையும் கர்த்தர் கரத்தில் எடுப்பாரா? எம்மேலையும் வாக்குத்தத்தம் வருமா என்று கேட்டால் நிச்சயம் சொல்லுகிறேன், ஒருவனை தேடி தேவனுடைய வாக்குத்தத்தம் வந்தது உண்மை என்றால், அந்த ஒருவனை தேடி வார்த்தைகள் வந்து வானத்தின் நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல ஒரு சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணினது உண்மை என்றால், இன்றைக்கு இந்த சத்தத்தை கவனிக்கிற நம்மை பார்த்தும் சர்வ வல்லமையில தேவன் சொல்லுகிறார், பணம் இல்லாமல் இருக்கலாம், பேர் இல்லாமல் இருக்கலாம், புகழ் இல்லாமல் இருக்கலாம், தகுதி இல்லாமல் இருக்கலாம், ஒத்தாசை இல்லாமல் இருக்கலாம், மனிதனுடைய தயவு இல்லாமல் இருக்கலாம், மனிதனுடைய உதவியற்றவர்களாய் இருக்கலாம், எப்பேற்பட்ட அடைக்கப்பட்ட பாதையில் நீங்கள் அமர்ந்தாலும் நம்முடைய ஆண்டவர் எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியானவர், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். அந்த தேவன் நிச்சயம் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அவன் ஒருவனாய் இருக்கையில் கவனிங்கள், நாம் ஆராதிக்கின்ற தேவன் யார்? ஒருவனை தேடி வந்து பல கூட்டங்களாய், ஜாதிகளாய் உபயோகிக்கிற தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஒருவன் என்று தெரிந்தும், சாதாரணமானவன் என்று தெரிந்தும், அற்பமானவன் என்று தெரிந்தும் அவைகளை கொண்டு தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர் அவர். ஓ, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளையும், பலவான்களை அவமானப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமான உள்ளதை அவமாக்கும்படி உலகத்தில் இல்லாத இழிவானவைகளையும் தேடி வந்து அற்புதங்களை செய்கிற தேவன் அவர். எளியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி, சிறியவனை குப்பைகளிலிருந்து உயர்த்தி, ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர பண்ணுகிற சர்வ வல்லமையில தேவன் அவர். ஒருவனானாலும் சரி, பல கூட்டமானாலும் சரி, உதவியற்றவர்களாய் இருந்தாலும் சரி, நாம் ஆராதிக்கின்ற தெய்வத்தின் வல்லமை ஒருவனை பல ஜாதியாய் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. கவனிங்கள். அப்ப ஆண்டவர் தெளிவாய் இங்க சொல்லுகிறார், ஒருவனை கர்த்தர் அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். எல்லாரும் சொல்லுங்க, பெருகவே. அப்ப நாம் ஆராதிக்கின்ற தேவன் யார்? அவர் பெருக பண்ணுகிற கர்த்தர். சொல்லுங்க, அவர் யாரு? பெருக பண்ணுகிற தேவன். நாம் ஆராதிக்கின்ற தெய்வத்திற்கு ஒரு கேரக்டர் இருக்கிறது, ஒரு தன்மை இருக்கிறது. இவர் யார் என்றால், இவருடைய வல்லமை எப்பேற்பட்டது என்றால், இவர் பெருக பண்ணுகிற தேவன் அவர். ஆகையால் தான் ஆதாமையும் ஏவாளையும் முதலாய் சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் வைக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், நீ பழுகி பெருகி பூமியை நிரப்புவாயாக. அர்த்தம், ஆண்டவருடைய பெரிய வல்லமை எப்பேற்பட்டது என்றால், ஒரு மனிதனை பெருக பண்ணுவதுதான் ஒரு பெரிய ஒரு தேவ திட்டத்தின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. பெருக பண்ணுகிற கர்த்தர், பெருக பண்ணுகிற கர்த்தர். ஆபிரகாமை அழைத்து சொன்னார், ஆபிரகாமே, நீ ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவனை நான் சபிப்பேன், வானத்தின் நட்சத்திரத்தை போல நான் உன்னை பெருக பண்ணுவேன். இஸ்ரவேல்
ஜனத்திற்கு விரோதமாய் எகிப்து சேனை எழும்பி அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவர்கள் அவ்வளவாய் பெருக்கமடைந்தார்கள், பழுகி பெருகினார்கள். இப்படி நீங்க பல வேதத்தில் பார்க்கலாம். தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் பெருக பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க, பெருக பண்ணினார். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, பெருக பண்ணினார். எல்லாரும் வாயை திறந்து அறிக்கை சொல்லலாமே, பெருக பண்ணினார். நீங்க சொல்லும்போது இந்த வார்த்தை உங்க தலைமுறையிலும் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. உங்களை தேவன் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. உங்க சந்ததிகளை பெருக பண்ணுவார். உங்கள் தனிமையை பெருக பண்ணுவார். உங்க வேலையில் ஒரு பெருக்கம் உண்டாகட்டும். உங்களுடைய ஊழியத்தில் ஒரு பெருக்கம் உண்டாகட்டும். அல்லேலூயா. இதை அறிந்த அன்னாள் மனக்கசந்து அழுது இப்படி ஜெபிக்கிறாள், சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து என்னை மறவாமல் நினைத்தருளி நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவன் மேல் சவரங்கத்தை படுவதில்லை என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி இப்படி ஜெபிக்கிறாள். சேனைகளின் கர்த்தாவே. சொல்லுங்க, என்னது? முதலாய் நீங்க வேதத்தை தியானித்து பாருங்கள். இதற்கு முன்னாடி யாருமே தெய்வத்திற்கு இப்பேற்பட்ட பேரிடவில்லை. உலகத்திலே முதலாய் தன் தெய்வத்தை பார்த்து அண்ணால் ஒரு பேரிடுகிறார். நான் ஆராதிக்கின்ற தேவன் சேனைகளின் கர்த்தர். சொல்லுங்க, சேனைகளின். நீங்க ஜெபத்தோடு கவனிங்கள். நீங்க இதுக்கு முன்னாடி வேதத்தை தியானித்து பாருங்க. இதுவரைக்கும் யாரும் அந்த தெய்வத்தை பார்த்து சேனைகளின் கர்த்தர் என்று அழைக்க கிடையாது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாய் சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். மோசேக்கு சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், என் நாமம் யெகோவா. இந்த ஆகார் சொன்னால், நீர் என்னை காண்கின்ற தேவன். ஒவ்வொருவரும் தன்னுடைய தெய்வத்துக்கு ஒரு பெயர் வைக்கும் பொழுது அண்ணாலும் தன் தெய்வத்துக்கு ஒரு பெயர் வைக்கிறார். நீர் எனக்கு சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? ஆண்டவர் முதலாய் சேனையை உண்டாக்கினார். மிருக சேனை உண்டாக்கி மிருக சேனையை பார்த்து சொன்னார், நீ பழுகி பெருகுவாயாக என்றார். சேனைகளின் கர்த்தர் என்றால் என்ன அர்த்தம்? என்னை பழுகி பெருக பண்ணுகிற கர்த்தர் என்ற அர்த்தம். இப்ப அடைக்கப்பட்டவர் சொல்லுகிறார், நான் ஆராதிக்கின்ற தேவன் எனக்கு சாதாரணமானவர் அல்ல, அவர் எனக்கு சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் என்றால் தனிமையான எனக்கு, அடைக்கப்பட்ட எனக்கு, பிள்ளை இல்லாத எனக்கு என்னை பழுகி பெருக பண்ணுகிற கர்த்தர் அவர். பிள்ளை இல்லாத எனக்கு பிள்ளையை தருவார், ஒரு சாமுவேலை தருவார், ஒரு சந்ததிகளை தருவார். இதே கிராமத்தில் என்னை பழுகி பெருக பண்ணுவார் என்கிற மனநிலைமையில் அவர் சொல்லுகிறார், அவர் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. அப்போ இவர் யார் என்றால் பெருக பண்ணுகிறவர். சொல்லுங்க, யார் இவர்? சத்தமா சொல்லுங்க, யார் இவர்? பெருக பண்ணுகிறவர். அல்லேலூயா. ஆமா ஆமா. எல்லாரும் இங்க இருக்கிறவங்கள ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும்தானே? யாராவது புதுசா இது வரைக்கும் சபைக்கு போகாம, ஏசப்பானாவே தெரியாம, பிரசங்கத்தை இதுவரை கேட்காம யாராவது இருக்கிறோமா? இப்போ எல்லாரும் பிரசங்கத்தை கேட்டவங்க தான். அப்போ புதுசா பிரசங்கம் பண்ற மாதிரி நீங்க பார்க்க கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க அப்படின்னா ஒரு அம்மா இப்படின்றாங்க, ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. வாயை தந்து சொல்லுங்கன்னா ஆமாம் சொல்லணும். வாயை திறந்து நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லணும். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்ப்பில்லாமல் கேட்கப்படுகிற 1000 பிரசங்கத்தை விட எதிர்பார்ப்போடு கேட்கிற ஒரு பிரசங்கத்திற்கு வல்லமை இருக்கிறது. ஆகையதான் தாவீது சொல்லுகிறார், 1000 நாளை பார்க்கிலும் தேவனுடைய பிரகாரத்தில் தங்குற ஒரு நாள் நல்லது. ஏன்னா 1000 நாள் செய்ய முடியாதவைகள் தேவ பிரசன்னத்தில் வருகிற ஒரு நாள் செய்து முடிப்பார். 1000 அதிகாரிகள் செய்ய முடியாதவைகள் தேவ பிரசன்னத்தில் கர்த்தர் செய்து முடிப்பார். 1000 மருத்துவர்கள் செய்ய முடியாதவைகள் தேவ பிரசன்னத்தில் வருகிற ஒரு நொடி பொழுதும் வல்லமை இருக்கிறது. அந்த ஒரு நொடி பொழுது ஏக்கத்தோடு தாகத்தோடு கர்த்தர் என் வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறது சத்தியம் என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த இடத்தை விட்டு புறப்படும் பொழுது வெறுமையாய் போக கர்த்தர் அனுமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, பெருக பண்ணுகிறவர். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்னை பெருக பண்ணுகிற கர்த்தர். சொல்லுங்க, என்னை பெருக பண்ணுகிற. அப்ப கவனிங்கள், இந்த வார்த்தைக்குள் நான் போக ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் இந்த ஆபிரகாமை பெருக பண்ணினது உண்மைதான். இதே வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கும் தந்தது உண்மைதான். இது நிறைவேற்ற வேண்டும் என்றால் இதே வசனத்தில் தெளிவாய் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்றெடுத்த சாராளையும் நோக்கி பாருங்கள். அல்லேலூயா.
அப்ப ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறதற்காக தான் நாம் ஆராதிக்கின்ற தேவன் என்ன சொல்லுகிறார்? அவர்களை நோக்கிப்பார். அவர்கள் வாழ்க்கையில ஏதோ ஒன்றை நான் செய்ததினால் அவர்களை நான் பெருக பண்ணினேன். நீயும் அவர்களை நோக்கிப்பார். அவர்களிடத்திலிருந்து சிலதை கற்றுக்கொள். நீ கற்றுக்கொண்டால் அவர்களை பெருக பண்ணின கர்த்தர் உங்களையும் பெருக பண்ணுவார். அவர்களை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அப்ப நம்ம இப்போ கற்றுக்கொள்ள போகிறோம். ஏன் ஆபிரகாமை பார்க்க சொன்னார்? ஏன் சாராளை பார்க்க சொன்னார்? எதற்காக அவர்களை பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார்? அவர்களை பார்த்தால் நான் ஒருவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினது போல் உங்களையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொல்லாம சொல்வதற்கு காரணம் என்ன? அப்ப அவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்? ஜெபத்தோடு கவனிங்கள். எங்கோ இருந்திருக்கிற ஆபிரகாமும் சாராளும் பரலோக தேவன் தரிசனமாய் ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆபிரகாமே, உன் தேசத்தையும் இனத்தையும் பட்டணத்தையும் எல்லாவற்றையும் விட்டு நீ நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். உன் சத்துடைய வாசல்களை நீ சுதந்தரித்துக் கொள்வாய். உன் சந்ததியில் இந்த ராஜாக்களை எழும்ப பண்ணுவேன். நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயர் வை என்று ஆண்டவர் தத்ரூபமாய் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி கட்டளையிடுகிறார். நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயர் வை. சொல்லுங்க, என்ன தருவேன்? குமாரனை தருவேன். அவனுக்கு என்னென்று பெயர் வைக்க வேண்டும்? ஈசாக்கு. சொல்லுங்க, யாரை தருவேன்? குமாரனை. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, யாரை தருவேன்? குமாரனை தருவேன். அந்த குமாரனுக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும்? ஈசாக்கு என்ற பெயர் வைக்க வேண்டும். அப்ப மறுபடியும் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு யாரை தருவேன் என்று சொன்னார்? குமாரன். சொல்லுங்க, யாரை தருவேன்? சத்தமா சொல்லுங்க, யாரை தருவேன்? குமாரனை தருவேன் என்று சொன்னார். ஏன் ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் குமாரனை தர வேண்டும் என்று விரும்பினார்? வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனம். யோவான் 8:35. அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஏன் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அடிமையை தராமல் குமாரனை தருவேன் என்று சொன்னால், குமாரன் என்றைக்கும் வீட்டில் நிலைத்திருக்கிறான். சொல்லுங்க, குமாரன் என்றைக்கும் வீட்டில் நிலைத்திருக்கிறபடியால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி யாரை தருவேன் என்று சொன்னார்? குமாரனை. சொல்லுங்க, யாரை தருவேன்? ஏன் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு குமாரனை தர வேண்டும் என்று விரும்பினார்? ஜெபத்தோடு கவனிங்கள். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஆபிரகாமே, நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அவனுக்கு நீ ஈசாக்கு என்று பெயர் வைக்கணும். சொல்லுங்க, என்னென்ன பெயர் வைக்கணும்? ஈசாக்கு என்று பெயர் வைக்கணும். இந்த வாக்குத்தத்தம் 75வது வயதில் ஆபிரகாமுக்கு பிரதியட்சமாய் கர்த்தர் பேசுகிறார். 80 வயதானது, அந்த குமாரனை கர்த்தர் தரவில்லை. 85 வயதானது, அந்த குமாரனை கர்த்தர் தரவில்லை. 90 வயதானது, அந்த குமாரனை கர்த்தர் தரவில்லை. 95 வயதானது, அந்த குமாரனை கர்த்தர் தரவில்லை. இப்ப ஆபிரகாம் பார்க்கிறார், கால தாமதம் ஏற்பட்ட பொழுது, தோல் எல்லாம் சுருங்க ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தர் சொன்னது நிறைவேறவில்லை என்கிற மனவேதனையோடு ஆபிரகாம் ஜெபிக்க தொடங்குகிறார். நீர் எனக்கு குமாரனை தருவேன் சொன்னீரே, நீர் எனக்கு வாக்குத்தத்தத்தை தருவேன் சொன்னீரே, நீர் எனக்கு ஈசாக்கை தருவேன் சொன்னீரே, எத்தனை வருடங்கள் காத்து கொண்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை. எத்தனை வருடங்கள் போராடி கொண்டிருக்கிற அந்த தரிசனங்கள் நிறைவேறவில்லை. இப்ப ஈசாக்குக்காக ஜெபிக்க வேண்டிய ஆபிரகாம் ஈசாக்குக்காக ஜெபிக்கிறதை மறந்துவிட்டு வேறு ஒன்றுக்காக ஜெபிக்க புறப்படுகிறார். நீங்கள் வாசிங்களே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிங்கள். 15:1 வாசிங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். இந்த எலியேசர் எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். அல்லேலூயா. இப்ப ஜெபத்தோடு கவனிங்கள். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு யாரை தருவேன் சொன்னார்? குமாரன். சத்தமா சொல்லுங்க, யாரை தருவேன் சொன்னார்?
இப்ப குமாரனுக்காக ஜெபிக்க வேண்டிய ஆபிரகாம் குமாரனுக்காக ஜெபிக்கிறதை மறந்துவிட்டு காலதாமதம் ஏற்பட்டபடியால், தோல் சுருங்கப்பட்டபடியால், கர்ப்பம் செத்து போனபடியால் குமாரனுக்காக ஜெபிக்க வேண்டிய ஆபிரகாம் குமாரனுக்காக ஜெபிக்காமல் தன் வீட்டில் பிறந்திருக்கிற எலியேசரை கண்டு சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, ஆனாலும் போகட்டும், இந்த வீட்டில் பிறந்த இவன் எலியேசர் எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கட்டும். ஜெபத்தோடு கவனிங்கள். குமாரனுக்காக ஜெபிக்க வேண்டிய ஆபிரகாம் குமாரனுக்காக ஜெபிக்காமல் இப்போ ஒரு வேலைக்காரனை காணும் பொழுது சொல்லுகிறான், இவன் எனக்கு சுதந்திரவாளியா இருக்கட்டும், இவன் எனக்கு சுதந்திரவாளியா இருக்கட்டும், இவன் எனக்கு குமாரனாய் இருக்கட்டும், இவன் எனக்கு வாக்குத்தத்தமாய் இருக்கட்டும். எத்தனை வருடங்கள் ஆயிற்று, அந்த குமாரனை என்னால் காண முடியவில்லை. நீங்க சொன்னது என்னால் பார்க்க முடியலையே, நீங்க சொன்ன தரிசனத்தை அனுபவிக்க முடியலையே, எனக்கு இது தராம இருந்தாலும் போதும், இந்த தூத்துக்குடியை தருவேன்னு சொன்னீங்க, ஆனா இன்னும் எனக்கு தரவில்லை, எனக்கு தூத்துக்குடி தராவிட்டாலும் ஒரு 10 பேரை தாங்க. இப்ப ஜெபங்கள் மாற தொடங்கிறது. கவனிங்கள். ஒரு நாள் கர்த்தர் நமக்கு தரிசனமாகி உன் பிள்ளையை நான் டாக்டர் ஆக்க வேண்டும் சொன்னார். ஆனா நீட்ல தோற்று போனபடியால் இன்றைக்கு நீட் எக்ஸாம் எழுதுவதற்கு முயற்சிக்காமல் வேறு ஒரு பிளானை போட்டு எனக்கு அந்த குமாரன் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று இப்ப ஒரு கூட்டம் எலியேசரை தேட ஆரம்பித்தது. ஜெபத்தோடு கவனிங்கள். இப்ப ஈசாக்குக்காக ஜெபிக்க வேண்டிய ஆபிரகாம் ஈசாக்குக்காக ஜெபிக்காமல் எலியேசருக்காக ஜெபிக்க தொடங்குகிறார். நீங்க 4வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். இவன் அல்ல உனக்கு சுதந்திரவாளி, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி என்று அங்கே கர்த்தர் ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்கவில்லை. அல்லேலூயா. எலியேசர் வேண்டும் என்று ஆபிரகாம் ஜெபிக்கிறார். ஆனா இந்த ஜெபத்திற்கு ஆபிரகாமுக்கு தேவன் பதில் தரவில்லை. ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படவில்லை. இப்ப ஆபிரகாம் போராடுகிறார். எலியேசரை கர்த்தர் எனக்கு தரலையே. இப்ப இன்னும் கொஞ்சம் கால தாமதம் ஆகும் பொழுது ஆபிரகாம் இன்னொன்றுக்கும் ஜெபிக்க தொடங்குகிறார். வாசிங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்திலிருந்து வாசிங்கள். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. யார் உமக்கு முன்பதாக பிழைப்பானாக? இஸ்மவேல் உமக்கு முன்பதாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ணினான், வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் யாருக்காக ஜெபிக்கிறார்? இஸ்மவேல். சொல்லுங்க, யாருக்காக? சொல்லுங்க, யாருக்காக? ஒரு அடிமைக்காக ஜெபிக்கிறார். எனக்கு எலியேசரை தான் தரல, எனக்கு இஸ்மவேலை தரீங்களா என்று ஆபிரகாம் இஸ்மவேலை கேட்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க சகோதரி. இஸ்மவேல் உமக்கு அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவார். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் தராமல் சொன்னார், இல்ல இல்ல இல்ல, உனக்கு நிச்சயமாய் ஒரு குமாரனை தருவேன், அவனுக்கு நீ ஈசாக்கு என்று பெயர் வை. இப்ப ஜெபத்தோடு கவனிங்கள். ஈசாக்காக ஜெபிக்க வேண்டிய ஆபிரகாம் ஈசாக்குக்காக ஜெபிக்கிறதை மறந்தபடியால் ஈசாக்குக்காக அழ வேண்டிய ஆபிரகாம் ஈசாக்குக்காக அழாமல் எலியேசருக்காக அழுகிறார், இஸ்மவேலுக்காக அழுகிறார். கர்த்தர் இந்த ஜெபத்தை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஏனோ எனக்கு இந்த ஜெபங்கள் பிடிக்கவில்லை, இந்த ஜெபத்திற்கு நான் உனக்கு உத்தரவு கொடுப்பதில்லை, இந்த ஜெபத்திற்கு நான் ஆம் என்று சொல்வதில்லை. இந்த ஜெபத்தை கர்த்தர் வெறுக்க தொடங்கினார். இன்றைக்கு ஜெபத்தோடு கவனிங்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய தரிசனத்தை தந்திருக்கிறார், ஒரு பெரிய தேவ திட்டத்தை தந்திருக்கிறார், ஒரு பெரிய மகிமையான தரிசனத்தை தருவேன் என்று நிறைவேற்றும் என்று பல வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அது கால தாமதமானதினால் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது என்று நம்முடைய கண்கள் எக்காரணத்தை கொண்டு எலியேசரை பார்க்க கூடாது, நம்முடைய கண்கள் எக்காரணத்தை கொண்டு இஸ்மவேலை பார்க்க கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். இந்த ஜெபங்கள் ஏனோ எனக்கு பிடிக்கவில்லை, இந்த விண்ணப்பங்கள் ஏனோ எனக்கு பிடிக்கவில்லை. குமாரனுக்காக ஜெபிக்க வேண்டிய நீ எலியேசருக்காக ஜெபிக்கிறது எனக்கு பிடிக்கல, இஸ்மவேலுக்காக ஜெபிக்கிறது எனக்கு பிடிக்கல. இன்றைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த ராத்திரி நமக்கு தரிசனமாய் கர்த்தர் இந்த வார்த்தை என் ஆவில ஏவப்படுகிற இன்றைக்கு அநேகருடைய ஜெபங்கள் கர்த்தருக்கு
பிடிக்கவில்லை. அநேகருடைய ஜெபங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லை. கால தாமதமானாலும் கர்த்தர் தருவேன்னு சொன்ன அந்த ஈசாக்குக்காக ஜெபிக்கிற ஆபிரகாமை தேடி கர்த்தர் இந்த ராத்திரில வந்திருக்கிறார். கால தாமதமானதினால் எனக்கு இஸ்மவேல் வரட்டும், எனக்கு எலியேசர் வரட்டும் என்று இந்த குறுக்கு வழியில ஜெபிக்கிற ஆபிரகாமின் ஜெபங்களை கர்த்தர் ஒரு நாளும் அங்கீகரித்துக் கொள்ளாத தேவன் அவர். இன்றைக்கும் அதே தேவன் நம் நடுவில் அசைவாடி ஜெபிக்க சொல்லுகிறார். சேஞ்ச் யுவர் பிரேயர் பேட்டர்ன். இந்த ஜெபத்தின் வழிமுறையை மாற்று. ஏனோ இந்த ஜெபங்கள் எனக்கு பிடிக்கவில்லை. நிலையானதுக்காக ஜெபிக்க வேண்டிய நீ சாதாரணமாய் ஜெபிக்கிறது ஏனோ எனக்கு பிடிக்கவில்லை. பெரிய காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டிய நீ ஒரு அற்பமான காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டியது எனக்கு ஏனோ பிடிக்கவில்லை. நிலையானது எது? குமாரன் நிலையானவன், ரட்சிப்பு நிலையானவன், எழுப்புதல் நிலையானவன், சபை நிலையானது, ஓ மகிமை நிலையானது, சத்திய வேதம் நிலையானது, கர்த்தருடைய ரட்சிப்பு நிலையானது. இப்படி நிலையானதுக்காக ஜெபிக்க வேண்டியவர்கள் நிலையானதுக்காக ஜெபிக்காமல் ஒரு சாதாரணமாய் ஜெபிக்கிறது ஏனோ தேவனுக்கு பிடிக்கவில்லை. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து பரலோக தேவனை மனதார ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க பார்க்கலாம். ஒரு நிமிடம் எல்லாருடைய வாய்களும் திறக்கப்படட்டும். பரலோக தேவனை மகிமைப்படுத்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஒருவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஏனோ இந்த ஜெபங்கள் எனக்கு பிடிக்கவில்லை, இந்த ஜெபங்கள் எனக்கு பிடிக்கவில்லை, இந்த ஜெபங்கள் எனக்கு பிடிக்கவில்லை. கர்த்தர் பேசுகிறார் என்றால் இருதயம் உணர்வடையட்டும். எல்லாருடைய வாயும் ஒரு நிமிடம் திறக்கப்படட்டும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம், ஜெபிங்க பார்க்கலாம். ஏசப்பா என்று சொல்லி அந்த நல்ல தெய்வத்தை எல்லாரும் மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஒருவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். நீ குமாரனுக்காக ஜெபிப்பாய் என்று நான் நம்பினேன். நீ குமாரனுக்காக உபவாசம் இருப்பாய் என்று நான் நம்பினேன். நீ குமாரனுக்காக மன்றாடுவாய் என்று நான் நம்பினேன். நீ தரிசனத்திற்காக ஓடுவாய் என்று நான் நம்பினேன். உனக்கு சொன்னதற்காக நிப்பாய் என்று நான் நம்பினேன். ஆனா கால தாமதமான உடனே கர்த்தர் தரமாட்டார் என்று எலியேசரை கேட்டாயே, ஓ இஸ்மவேலை கேட்டாயே. கர்த்தர் பார்க்கிறார். இந்த ஜெபங்கள் ஏனோ எனக்கு பிடிக்கவில்லை, இந்த ஜெபங்கள் ஏனோ எனக்கு பிடிக்கவில்லை. திரள் ஜாதிகளை தருவேன்னு சொன்னேனே, திரள் ஜனத்தை தருவேன்னு சொன்னேனே, அந்த வாக்கு தத்தங்கள் மறந்து விட்டாயா? அந்த தரிசனங்கள் மறக்கப்பட்டதா? ஒரு நிமிடம் எல்லாரும் கண்ண மூடி வாயை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் என்றால் கொஞ்சம் இருதயம் உணர்வடையட்டும், இருதயம் தேவன் பக்கமாய் திரும்பட்டும். கொஞ்சம் வாயை திறந்து ஜெபிங்களே, ஜெபிங்களே, ஜெபிங்களே. கர்த்தர் கேட்கிறார், எனக்கு ஏனோ இந்த ஜெபங்கள் பிடிக்கவில்லை. ஆபிரகாமே நீ யாரு தெரியுமா? யாரு தெரியுமா? உனக்குள் இருக்கிற அபிஷேகம் எப்பேற்பட்டது தெரியுமா? அன்றைக்கு சோதம் கொமர பட்டணத்தை அழிக்க முற்படும் பொழுது ஆபிரகாமுக்கு செய்ய போவதை மறைப்பேனோ? என்ன ஆபிரகாம் ஜெபிக்கிற வீரன் என்று ஆபிரகாமை தேடி வந்து கர்த்தர் சொன்னார். அதற்கு ஆபிரகாம் 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 40 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 30 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? தேவனுடைய கோபத்தை தடுத்து நிறுத்துகிற ஜபாவி ஆபிரகாமுக்கு இருந்ததே. அப்பேற்பட்ட ஜெபிக்கிறவன் இன்றைக்கு சாதாரணமாய் ஜெபிக்கிறது ஏனோ தேவனுக்கு பிடிக்கவில்லை. கொஞ்சம் எல்லாரும் கண்ண மூடி வாயை திறந்து அந்த பரலோக தேவனை மனதார ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க பார்க்கலாம். தயவாய் கண்ண மூடி வாயை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். ஓ உங்க ஜெபிக்க விருப்பம் இல்லை என்றால், வேடிக்கை பார்க்க விருப்பம் என்றால் தயவாய் நீங்க வெளியே போய் விடலாம். நீங்க லைவ் போய் பார்க்கலாம், வீட்டுக்கு போய் பார்த்து கொள்ளுங்க. இங்க இருந்தா கண்ண மூடி வாயை திறந்து ஒரு அசைவாடுதல் வெளிப்படுத்தும் என்று ஜெபிங்க பார்க்கலாம். இன்றைக்கு நமக்குள் இருக்கிற ஜபாபியை தட்டி எழுப்ப வருவர் நம் நடுவில் அசைவாடுகிறார். எங்க போச்சுடைய ஜபாபி? எங்க போச்சுடைய ஜபாபி? பெரிய பெரிய காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டிய நீ இன்னைக்கு சாதாரணமாய் ஜெபிக்கிறது ஏனோ எனக்கு பிடிக்கவில்லை. சேஞ்ச் யுவர் பிரேயர். உன் ஜெபத்தின் வழிமுறையை மாற்றிவிடு, உன் ஜெபத்தின் தன்மையை மாற்றிவிடு, உன் அழுகையை வேறு திருப்பி விடு. உன் கண்ணு எலியேசருக்காக கண்ணீர் வரக்கூடாது. உன் கண்கள்ல இஸ்மவேலுக்காக உன் கண்ணீர் வடிக்க கூடாது. நீ வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் வாக்கு தத்தத்தின் மகனாகிய ஈசாக்கு. ரோபன துடன துடமன சந்தனமா. ஜெபிங்க 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 ஜெபிங்க. உங்க ஜெபத்தின் வல்லமை எங்க போயிட்டு? உங்க ஜெபத்தின் வல்லமை எங்க போயிட்டு? உனக்கு ஒன்று தெரியுமா ஆபிரகாமே? உனக்கு ஒன்று தெரியுமா? அன்னைக்கு நீ ஜெபிச்சதினால் அபிமெலேக்கருடைய எல்லாருடைய கர்ப்பத்தையும் ஒரே ராத்திரில திறந்தவனா? எல்லாருடைய கர்ப்பத்தை திறக்கிற வல்லமை உன் ஜெபத்தில் இருக்கும் பொழுது உன் மனைவியுடைய கர்ப்பத்தை திறக்காம இருப்பனா? ஏன் அந்த விசுவாசம் இல்லை? உன் ஜெபத்தை மாற்று.
ஜெபிங்க ஐயா, கண்ணை மூடுங்க ஐயா, கண்ணை மூடுங்க. புரியுதா உங்களுக்கு? கண்ணை மூடுங்க எல்லாரும், கண்ண மூடி வாயை திறந்து தேவனை மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இன்றைக்கு கேளுங்கள. எங்க போச்சு அந்த ஜபாவி? எங்க போச்சு அந்த ஜபாவி? கர்த்தர் சொன்னாரு, உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வேன் சொன்னாரு. உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்குவேன் என்று சொன்னாரு. உன்னை கொண்டு நான் பெரியதை செய்வேன் என்று சொன்னாரு. இந்த உலக மனிதன் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. என் வாக்குத்தத்தம், என் காருண்யம் உன்னை பெரியவனாக்கும் என்று கர்த்தர் சொன்னாரு. இன்னைக்கு அது நடக்காததுனால இஸ்மவேலை கேட்கலாமா, எலியாசரை கேட்கலாமா? இந்த எண்ணங்கள் ஏனோ எனக்கு பிடிக்கவில்லை. ஜெபிங்கல. அநேகரை தேவன் தொடுகிறது என் ஆவில நான் பார்க்கிறேன். அநேகர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிறது என் ஆவில நான் பார்க்கிறேன். எங்க போச்சுடைய ஜெபங்கள்? உன் ஜெபங்கள் எவ்வளவு வல்லமை உள்ளது தெரியுமா? உன் ஜெபத்தை கேட்க நானே இறங்கி வந்து தெரியுமா? நான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு மறைவேணும். எங்கேயோ போகிறேன்னா உன்னை தேடி வந்த ஏன் தெரியுமா? இந்த ஜெபம் எனக்கு பிடிக்கும். நீ வடிக்கிற கண்ணீர் எனக்கு பிடிக்கும். நீ அழுகிற அழுகை எனக்கு பிடிக்கும். உன் முழங்கால் எனக்கு பிடிக்கும் என்று எங்கேயோ போறேன்னா அடிக்கடி உன்னை தேடி வந்த. ஆனா இப்ப உன்னை தேடி வர எனக்கு மனம் இல்ல. ஏன்னா நீ இன்னைக்கு இஸ்மவேலுக்காக ஜெபிக்கிறது ஏனோ எனக்கு பிடிக்கவில்லை. ஜெபிங்கல. இயேசுவே என்று சொல்லி எல்லாரும் வாயை திறந்து பரலோக தேவனை மனதார ஸ்தோத்திரம் பண்ணி ஈசாக்குக்காக ஜெபிக்கணும் என்று கர்த்தர் தரிசனம் தந்தாரு. ஈசாக்க தானே தருவேன்னு சொன்னாரு. உன் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும் கர்த்தர் தானே சொன்னாரு. உனக்கு நிலையான வீட்டை தருவேன்னு கர்த்தர் தானே சொன்னாரு. இப்ப ஏன் இந்த ஏரியாக்கு வாடகைக்கு போலாமா? இங்க ஒரு லீஸ்க்கு எடுக்கலாமா? குத்தகைக்கு போலாமா? ஏன் அலைகிற? ஏன் வேறு சிந்தனை வருகிறது? ஒரே முடிவு, கர்த்தர் எனக்கு ஈசாக்கை தருவா. கேளுங்க. அந்த ஜெபம் மூட்டப்படட்டும். அந்த ஆதியில ஜெபித்த அனுபவங்கள் எழும்பட்டும். வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க வேண்டிய நான் என் வியாதி மாறணும் என்று இன்றைக்கு சாதாரணமாய் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோமே. இந்த தூத்துக்குடி ரட்சிக்கப்படட்டும் என்று ஜெபித்தனா ஆண்டவரே குடும்பத்தை ரட்சிங்க என்று ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோமே. இந்த தூத்துக்குள்ள தேவனுடைய எழுப்புதல். இப்படி ஜெபிக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு சாதாரணமாய் ஜெபிக்கிறது ஏனோ ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை. இஸ்மவேலுக்காக ஜெபிக்கிறது ஏனோ ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை. எலியாசருக்காக ஜெபிக்கிறது ஏனோ ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை. ஜெபிங்கல. ஆதியில ஜெபித்த அந்த ஜெபாவியானவர், ஆதியில மன்றாடின அந்த மன்றாட்டின் ஆவியானவர் இதோ இந்த ராத்திரி நேரத்தில் ஊற்றப்படுகிறார். இப்போ உங்க ஜெபங்கள் மாறப்போகிறது. இப்போ உங்க கண்ணீர் மாறப்போகிறது. இதுவரைக்கும் நீங்க அழுத அழுகைகளை கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். இதோ உங்க ஜெபத்தை வேறு திருப்புகிறார். கைகளை தட்டி வாயை திறந்து பரலோக தெய்வத்தை மகிமைப்படுத்த இதோ உங்க ஜெபத்தை அவர் வேறு திருப்புகிறார். ஜெபங்கள் திருப்பப்படுகிறது. அழுகை திருப்பப்படுகிறது. வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஒரு தேவ தொடுதல் இது அநேகர் மேல் இறங்கி வருகிறது என பார்க்கிறேன். ஒரு தேவ தொடுதல். எஸ், கர்த்தர் உன்னை அதிகமாய் நேசிக்கிறார் சகோதரி. இதோ உன்னை கர்த்தர் வேறு திருப்புகிறார். இதோ கர்த்தர் உங்களை வேறு திருப்புகிறார். இந்த ராத்திரி உன்னை தேடியே கர்த்தர் இந்த ராத்திரி வந்திருக்கிறார். நீ அவருக்கு தேவை. உன் ஜெபத்தை வேறு திருப்புகிறார். அடைக்கப்பட்டதல்ல கர்த்தர் இந்த ராத்திரி திறக்கிறார். துதிங்களே. ரமண சந்துடனமனா ஜபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணுமே. மூலங்கால்கள் மூடங்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகணும். என் கண்கள் எல்லாம் குளமாகணும். கைகளை உயர்த்தி
ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜபாவி ஊற்றுமையா. ஹல்லேலூயா. ஜபத்தோடு கவனிகள். தேவ திட்டம் ஆபிரகாம் குமாரனுக்காக தான் ஜெபிக்கணும். சொல்லுங்க, ஆபிரகாம் குமாரனுக்காக தான் ஜெபிக்கணும். இதுதான் பரலோகத்தின் நியதி, இதுதான் பரலோகத்தின் சித்தம். ஆனால் குமாரனுக்காக ஜெபிக்காத ஆபிரகாம் குமாரனுக்கு ஜெபிக்கிறதை மறந்துவிட்டு, ஈசாக்குக்காக புலம்புவதை மறந்துவிட்டு, இப்ப எலியேசருக்காகவும் இஸ்மவேலுக்காகவும் ஜெபிக்கிறதை இவன் ஜெபிக்கும் பொழுது இந்த ஜெபத்திற்கு ஏனோ தேவன் பதில் தராதபடியால் ஆபிரகாம் உணர்ந்து கொண்டான், நான் ஜெபிக்கிற இந்த ஜெபங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லை, இது என் சுயமான ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தரவில்லை என்று எப்போ ஆபிரகாம் உணர ஆரம்பித்தானோ, கர்த்தர் அவனை வெளியே அழைத்து கொண்டு போய் காண்பித்தார். இந்த வானத்தின் நட்சத்திரத்தை என்ன கூடுமானால் என்ன, இவ்வளவு உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று உள்ளிருக்கிறவனை வெளியே கொண்டு வந்து தேவ திட்டத்தை காண்பித்தவுடன் ஆபிரகாமுக்கு புரிந்து விட்டது, இனி நான் இஸ்மவேலுக்காக அல்ல, எலியேசருக்காக அல்ல, செத்தாலும் சாவேனே ஒழிய நான் சாகிற வரைக்கும் எனக்கு ஒரே ஜெப குறிப்பு, கர்த்தர் எனக்கு ஈசாக்கை தருவார், கர்த்தர் எனக்கு ஈசாக்கை தருவார். கைகளை தட்டி வாயை திறந்து பரலோக தேவனை மகிமையாய் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு ஈசாக்கை தருவார். ஹல்லேலூயா. கவனிங்கள், நான் வேகமாய் முடிக்க விரும்புகிறேன். ஏன் தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வேலைக்காரனை தராமல், ஒரு அடிமையை தராமல், ஏன் குமாரனை தர வேண்டும் என்று முற்பட்டார்? ஏன் அவருக்கு அடிமை வேண்டாமா, வேலைக்காரர்கள் வேண்டாமா? ஏன் அவருக்கு குமாரர் தான் வேண்டும்? எதற்காக தேவன் அடிமைகளை வெறுக்கிறார்? எதற்காக வேலைக்காரர்களை வெறுக்கிறார்? ஏன் ஆண்டவர் குமாரனை தான் தர வேண்டும் என்று உறுதியாய் இருப்பதற்கு காரணம் என்ன? அப்படி அடிமை என்றால் யார் என்று கேட்டால் வேகமாய் வாசிங்களே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். இவர்கள் 12 வருஷம் கெதர்லோகேமேரை சேவித்து 13ஆம் வருஷத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14:4. 16 அவன் ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அல்லேலூயா. கவனிங்கள், இங்கே ஆகார் கர்ப்பம் தரிக்கிறார். யார் இந்த ஆகார் என்று கேட்டால் ஆகார் ஒரு அடிமை. சொல்லுங்க, ஆகார் யாரு? அடிமை. அடிமை என்றால் என்ன தெரியுமா? ஒரு வீட்டில் முதலாவது முக்கியத்துவம் ஒட்டகம், 2வது கழுதை, 3வது ஆடு மாடுகள், 4வது வேலைக்காரர்கள், 5வது தான் அடிமை. அப்போ இந்த அடிமை தான் எல்லாவற்றை விட கீழா இருக்கிறவள் பேர் தான் அடிமை. ஆனா இந்த சாரால் என்ன தெரியுமா செய்தால், நேராய் ஒட்டகத்தை விட கீழே போய், வேலைக்காரனுடைய கீழே போய், ஆடு மாடு கழுதை எல்லாவற்றோட கீழே போய், கீழே இருக்கிற ஆகாருடைய கையை பிடிச்சு தூக்கிவிட்டு இவள் சொன்னால, ஆகாரே நீ அடிமைதான், ஆனா நான் சொல்றேன் இனி நீ அடிமையா இருக்காத, இந்த அடிமை விட நீ மேல, வேலைக்காரனை விட மேல, ஆடு மாடு ஒட்டகம் கழுதை எல்லாவற்றுக்கும் மேல எனக்கு சமமாய் மாற்றுவே, நீ என் நாச்சியார் சகோதரி என்று தூக்கிவிட்டவள் இந்த சாரால். நடந்தது என்ன தெரியுமா? தன் தூக்கிவிட்ட சாராளுக்கு என்ன தெரியுமா நேர்ந்தது? அழகை சத்திய வேதம் உரைக்கிறது, தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை. அப்போ ஏன் ஆண்டவர் அடிமையை தரவில்லை என்றால், அடிமை என்றால் ஒன்று தன்னை தூக்கி எடுத்த தெய்வத்தை மறப்பார்கள். சொல்லுங்க, தூக்கிவிட்ட தெய்வத்தை மறப்பார்கள். 2வது, தனக்கு ஒன்று கிடைக்கும் பொழுது கிடைக்காத சாராளை அற்பமாய் எண்ணினாள். அல்லேலூயா.
அடிமை என்றால் யார் தெரியுமா? ஜெபத்தோடு கவனிங்கள். தனக்கு ஒன்று வந்ததினால் வராதவனை கண்டால் அற்பமாய் பார்ப்பார்கள். தனக்கு சில பணங்கள் வந்ததினால் பணம் இல்லாதவனை காணும்போது ஒரு அற்பமாய் நினைப்பார்கள். தன் கர்ப்பம் திறக்கப்பட்டபடியால் கர்ப்பம் அடைக்கப்பட்டவனை காணும் பொழுது அற்பமாய் என்ன தோணுவார்கள். தனக்கு நல்ல ஸ்தானம் வந்தவுடன், சொந்த வீடு வந்தவுடன், நல்ல பேர் புகழும் வந்தவுடன் சாதாரணமானவனை காணும் பொழுது, அற்பமானவனை காணும் பொழுது அவர்களை மீறி ஒரு எண்ணங்கள் வருகிறது. தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். அடிமை என்றால் யார்? ஒன்று, அடிமை தூக்கிவிட்டவரை மறந்து விடுவார். இரண்டாவது, அடிமை தனக்கு ஒன்று தோன்றும் போது வரும் பொழுது இல்லாதவனை காணும் பொழுது அற்பமாய் நினைப்பார்கள். அல்லேலூயா. 6வது வசனத்தை வாசிங்கள். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவனை விட்டு ஓடி போனாள். 3வது அடிமை யார்னா, கடினம் வரும் பொழுது அவர்களால் நிற்க முடியாது, அவர்கள் ஓடி விடுவார்கள். அல்லேலூயா. உபதேசம் கடினம், சத்தியம் கடினம். நீ இப்படிதான் இருக்கணும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, சபைக்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது, ஊழியத்திற்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. என்னை பின்பற்றி வருகிறவன் தன்னை தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவன். என் பின்னாடி வருகிறவன் சாதாரணமாய் வரக்கூடாது. கடினமான வழிகள், குறுகலான பாதைகள், பரத்துக்கு போகிற வழிகள், நெடுக்கமான வழிகள். ஆனால் இதில் பிரவேசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான். அப்ப கடினங்கள் வரும் பொழுது, அடிமைகள் என்றால் யார்? கடினம் வரும்போது அவர்கள் சொல்லுவார், கர்த்தர் என்னை மறந்து விட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கவில்லை, கர்த்தருக்கு கண்கள் இல்லை. அடிமைகள் கடினங்கள் வரும்பொழுது, சோதனை வரும்பொழுது அவர்களால் நிற்க முடியாது, அவர்கள் ஓடி விடுவார்கள். அல்லேலூயா. இவர்கள் தான் அடிமை. ஆகையதான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லாம சொல்றாரு. ஏன் தெரியுமா? உனக்கு அடிமை தரல. அடிமை ஒரு நாள் கடினம் வரும்போது ஓடி போய் விடுவார்கள். அல்லேலூயா. 2வது, ஏன் கர்த்தர் வேலைக்காரனை தரவில்லை? வாசிங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலிருந்து வாசிங்கள். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள். அல்லேலூயா. கவனிங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொப்பன தரிசனத்தில் சொல்லுகிறார், உன் குமாரனை மோரிய மலைக்கு கொண்டு வந்து தகன பலியை பலி செலுத்த ஆராது என்று கர்த்தர் சொல்லும் பொழுது, தன்னுடைய வேலைக்காரனை கழுதையும் அழைத்து கொண்டு போய் அவர் புறப்பட்டு போகிறார். 3ஆம் நாள் அந்த மோரிய மலையில காணும் பொழுது இந்த வேலைக்காரனை பார்த்து ஆபிரகாம் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? நீங்கள் கழுதை நிறுத்தி இங்கேயே இருங்கள். சொல்லுங்க, இங்கேயே. அப்போ வேலைக்காரனை என்ன தெரியுமா? வர மாதிரி வருவார். தரிசனம் வரைக்கும் வர மாதிரி தெரியும், திட்டம் வரைக்கும் வர மாதிரி தெரியும். ஆனால் அவர்கள் பாதியில நின்று விடுவார்கள். ஊழியம் செய்வது போல ஒரு பிம்பம், செய்வது போல ஒரு காட்சி, ஜெபிக்கிறது போல ஒரு தோரணை. ஆனால் அவர்கள் சொல்லுவார், நாங்கள் இங்கேயே நின்று விடுவோம். இவர்கள் தான் வேலைக்காரர். ஆகையதான் கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமே, உனக்கு நான் அடிமை தராததற்கும் வேலைக்காரனை தராததற்கும் காரணம் தெரியுமா? அடிமை ஓடி போய் வா, வேலைக்காரன் பாதியில் நின்றுவா. ஆனா குமாரன் யார் தெரியுமா? அவன் சொல்லுகிறான், நீங்கள் கழுதை நிறுத்தி இங்கேயே காத்திருங்கள், நானும் என் குமாரனும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பவும் வருவோம் என்று சொன்னார். அர்த்தம், குமாரன் தான் கடைசி வரைக்கும் கூடவே இருக்கிறவன், மோரிய மலை மேல ஏறுகிறவன், பலிப்பிடத்தில் கூட இருக்கிறவன், தகப்பன் கையை பிடிக்கிறவன், இவன் தான் குமாரன். ஆகையதான் கர்த்தர் சொன்னார், கடைசி வரைக்கும் கூடவே இருக்கிற குமாரனை தான் நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேரை கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அப்ப தேவன் நம்மிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார். யாரை தேவன் பிரயோஜனப்படுத்துவார்? யாருக்கு தேவன் பெருக்கத்தை உருவாக்குவார்? யாருடைய வீடை
கர்த்தர் பெருக பண்ணுவார். அடிமைகள் வீட்டை பெருக பண்ணுவது இல்லை, வேலைக்காரனை பெருக பண்ணுவது இல்லை. எந்த வீட்டில் குமாரன் இருக்கிறானோ, எந்த வீட்டில் குமாரத்திகள் இருக்கிறாரோ, அந்த சந்ததிகளை பெருக பண்ணுகிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. குமார் என்றால் யார் தெரியுமா? தகப்பன் பார்க்கிறார். நீங்கள் அடுத்த வசனத்தை எல்லாம் வாசித்து பாருங்கள். அந்த கழுதை நிறுத்தி காத்திருக்கும் பொழுது அந்த கட்டைகளை அவன் மேல வைக்க ஆரம்பிக்கிறார். 7ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, 6லிருந்து வாசிங்கள். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து. யார் மேல வைக்கிறார்? குமாரன் மேல. சொல்லுங்க, யார் மேல? குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் முந்தைய வசனத்தை வாசித்து பாருங்கள். கழுதைகள் வருகிறது, ஆனா கழுதையை நிறுத்தி விடுகிறார். தகப்பன் பார்க்கிறார். கட்டைகளை கழுதை மேல அல்ல, கட்டைகளை குமாரன் மேல வைத்தார். அல்லேலூயா. அர்த்தம் என்ன? தகப்பனுக்கு சொந்தமான கட்டை, பலிப்பிடத்திற்கு சொந்தமான கட்டை, தரிசனத்திற்கு சொந்தமான கட்டை, பலி செலுத்துவதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட கட்டை கழுதை மேல வைக்க மனமில்லை, வேலைக்காரன் மேல வைக்க மனமில்லை, அடிமை மேல வைக்க மனமில்லை. இந்த தமக்கு சொந்தமான கட்டைகளை குமாரன் மேல மாத்திரமே தேவன் வைக்க சித்தம் வைத்தார். அல்லேலூயா. நீங்க ஜெபத்தோடு கவனிங்க. சில பேருக்கு தூத்துக்குடிக்காக ஜெபம் பண்ணலாம் என்றால் எல்லாருக்கும் கண்களை தார தாரைய கண்ணீர் வடிக்காது. அறியாத ஜனங்கள் திரளானவர்களை பார்த்தா எல்லாருக்கும் அழுது ஜெபிக்கணும் என்று மனம் வராது. ஓ, வேற எதையாவது தேடி ஜனங்கள் நாடி பாவ வழிகளை போனால் எல்லாருக்கும் பாரம் வராது. அந்த பஸ்ல ஏறி சினிமா பாடல் பாடும் பொழுது அந்த பாட்டை கேட்டு எல்லாருக்கும் துக்கம் ஏற்படாது. ஒரு கூட்டம் ரசிப்பார்கள், ஒரு கூட்டம் சந்தோஷப்படுவார், ஒரு கூட்டம் சேர்ந்து பாடுவார். ஆனா ஒரு கூட்டம் தான், ஐயோ இந்த ஜனங்கள் அறியாம இருக்கிறாங்களே, எப்போ தெய்வத்தை ஆராதிப்பார்கள் என்று ஒரு கூட்டத்துக்கு மாத்திரம் தான் பாரம் வரும். யாரு மேல தெரியுமா தகப்பன் கட்டைகளை வைப்பார்? குமாரன் மேல. கண்டாதா? குமாரனை கண்டாதா? தகப்பன் இடத்தில் இருக்கிற பாரமான கட்டைகளை அவர் குமாரன் மேல வைப்பார். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட செய்யலாம்னு சொல்ல முடியும்? தகப்பனிடத்தில் கட்டைகள் இருக்கிறது. அந்த கட்டை எல்லாரும் மேல வைக்க மாட்டார், அடிமை மேல வைக்க மாட்டார், வேலைக்காரன் மேல வைக்க மாட்டார். அந்த கட்டைகள் சுமரக்கூடிய ஒரே தகுதி குமாரனுக்கு மட்டும் தான் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட செய்யலாம்னு சொல்ல முடியும்? இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்க குமாரனாய் குமாரத்தையே மாறி பாருங்கள். தகப்பன் ஏதோ ஒன்று கரத்தில் வைத்திருக்கிறதை இந்த ராத்திரி உங்க மேல வைப்பாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எல்லாரும் நம்பி ஆண்டவர் ஜபாவியை தரமாட்டாரு, எல்லாரும் நம்பி ஆண்டவர் தீர்க்க தரிசன வரத்தை தரமாட்டாரு, எல்லாரும் நம்பி ஆண்டவர் சுகமாக்குற வரத்தை தரமாட்டாரு, எல்லாரையும் நம்பி ஆண்டவர் பூமிக்கு இறங்கி வரமாட்டாரு, எல்லாரையும் நம்பி ஜபாரைக்குள்ள ஆண்டவர் அசைவாட மாட்டாரு, எல்லாரையும் பார்க்க ஆவியானவர் புறப்பட்டு வரமாட்டாரு, யாராவது பலவீன தேடி ஆவியானவர் சுகத்தை தரமாட்டாரு. யாரோ ஒரு சிலரை காணும் பொழுதுதான் அவர் பிரதியட்சமாய் வந்து கைகளை நீட்டுவார். யாரோ ஒரு சிலரை பார்த்துதான் வியாதிகளை பிரதியட்சமாய் தொடுவார். எல்லாரையும் ஏன் தொடமாட்டார் என்றால் அவருக்கு தேவை குமாரன் தேவை, அவருக்கு தேவை குமாரத்திகள் தேவை. இந்த ராத்திரி நான் குமாரன் குமாரத்தி என்று சொல்லி பாருங்கள், நிச்சயம் அவருடைய கை உங்களை தொடுவதை இந்த ராத்திரி பார்க்க முடியும். அல்லேலூயா. கடந்த நாட்களில் என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொண்டேன். ஆனால் இன்னைக்கு சொல்ல வேண்டும் என்று நான் ஆவில ஏவப்படுகிறேன். ஒரு 3 வருடத்துக்கு முன்பதாய் எனக்கு ஊழிய பிரயாணங்கள் 3 மாதங்கள் என் வீட்டுக்கே போகாமல் தொடர்ந்து அலைச்சல், ஊழியம், பிரசங்கம். ஆந்திர பிரதேசத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது பயங்கரமான மரண வலி. இப்படி வழிகள் நடுவில் இருக்கும் பொழுது என் வீட்டுக்கு போய் ஓய்வெடுத்தா எனக்கு வாமிட் வருகிறது, வாந்தி எடுத்த ரத்த ரத்தமாய் வாமிட் வருகிறது, மரண வலி, மூச்சு விட்டா இருமல மரண வலி. நேராய் மருத்துவமனைக்கு போய் அட்மிட் ஆகி பரிசோதித்தார். டாக்டரை அழைத்து சொன்னார்கள், நீங்க தொடர்ந்து பிரசங்கிக்கிறபடியால், தொடர்ந்து உணவெடுக்காதபடியால் தொண்டையிலிருந்து அடிவயிறு வரைக்கும் உங்களுக்கு புண் அதிகமாய் தோன்ற ஆரம்பித்தது, அந்த புண் அதிகமாய் பெருக ஆரம்பித்தது, அந்த புண் நிமித்தமாய் ரத்தம் கசிய ஆரம்பித்தது. மறுபடி பரிசோதித்தவர்கள் சொன்னார்கள், இந்த பித்தப்பைக்குள்ள பாலிப்ஸ் என்ற கட்டிகள், கற்கள் தோன்றி அதிகமானபடியால் இந்த பித்தப்பை ஆபரேஷன் செய்து எடுக்கணும். உங்க கிட்னில ஏராளமான
சாதாரணமான ஸ்டோன் ஃபார்ம் ஆகிட்டு இந்த எலும்பெல்லாம் பாதிக்கப்பட்டது. என்ன இந்த பாதிப்பு என்று மருத்துவர்கள் பரிசோதித்து என்னை அழைத்து சொன்னார்கள், உங்களை பரிசோதித்து பார்த்ததில் இது சாதாரணமான பலவீனம் அல்ல, இந்த எலும்புகள் சாதாரணமான வலிகள் அல்ல, இந்த எலும்புகள் நடுவில் கிருமிகள் தோன்றிவிட்டது. என்ன கிருமிகள் என்று பார்த்தால் இது ஒரு கேன்சர் கிருமி. உங்களுக்கு கேன்சர் ஃபார்ம் ஆகிவிட்டது. இது சாதாரணமான கேன்சர் அல்ல, இது போன் கேன்சர். இவ்வளவு நாள எப்படி சகிச்சு கொண்டீங்க, இவ்வளவு நாள எப்படி தாங்கி கொண்டீங்க, இந்த ஸ்டேஜை கடந்து விட்டது. டாக்டர் என்னை அழைத்து சொன்னார்கள், இது போன் கேன்சர். இந்த விழா எலும்பெல்லாம் அரிக்க தொடங்கி முதுகு பகுதி பரவி கொண்டிருக்கிறது. நீங்கள் எண்ணி இன்னும் 4 மாதம் தான் உயிரோடு இருக்க முடியும். இனி எவ்வளவு பணம் கொடுத்தாலும், எவ்வளவு பெரிய மருத்துவமனைக்கு நீங்க போனாலும் நீங்கள் பிழைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் இந்த கேன்சர் முத்திவிட்டது, மரணம் நியமிக்கப்பட்டது என்று மருத்துவர்கள் ரிப்போர்ட்டை வாங்கி நேரா வீட்டுக்கு போய் அழுவுற பிசாசின் சத்தம், நீ சீக்கிரமாய் செத்துருவ, உன் ஊழிய முடிவுக்கு வருகிறது, இயேசு உன்னை கைவிட்டார் என்கிற பிசாசின் சத்தமே காதுல கேட்கிறது. இப்ப எனக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்கிற, நான் ஓடி போக அடிமை அல்ல, பாதிலே நிற்க வேலைக்காரன் அல்ல, மரணமே நேரிட்டாலோ கடைசி வரைக்கும் போற குமாரன் என்று சொல்லி அன்றைக்கு என் வியாதி பார்த்து சொல்ற, செத்தாலும் சாவேனே ஒளிய என் மரணம் மருத்துவமனை போய் அட்மிட் ஆகி சாக கூடாது. என் ஆசை பலிப்பிடத்தில் மைக்க பிடிச்சு இயேசுதான் உலக ரட்சகர், இயேசுதான் வலியும் சத்தியமும் ஜீவனும், இப்படி பிரசங்கித்து சாக வேண்டும் என்ற ஆசை. அன்றைக்கு நேரம் என் பேக் எடுத்து சென்னை 3 நாள் பிரசங்கம் பண்ணா ஒரு பிரசங்கத்துக்கு 3 கட்சிஃப் நனையும். சத்தமா பேசினா வாயில ரத்தம் வரும். 3 கட்சிஃப் இப்படி வேதனை, இரவும் பகலும் வலி. பஸ்ல போய் ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கினா என் எலும்பு உடையிற சத்தம் எனக்கு கேட்கும். அந்த 2 வீலர் போய் பள்ளத்தில் விட்டா கொஞ்சம் அசஞ்சா கூட என் எலும்பு சத்தமிடுவதை போல, உடைவது போல வேதனை அதிகமாய், மரண வலி. கடைசி 3 நாட்கள் கோயம்புத்தூர் பகுதிகளை ஊழியம் செய்து கொண்டிருந்த 3 நாள் ஊழியம் முடிய போகிற அந்த கடைசி நாள் பிரசங்கித்து முடித்து ஜெப நேரம் ஒன்று வந்தது. இப்படி ஜெப நேரம் வர வர ஆண்டவர் என் கண்ணை திறக்கிறார். கண்களை திறக்கும் போது நான் கண்ட ஒன்று, வெள்ளங்கி தரித்திருக்கிற ஒருவர் கூட்டத்தின் நடுவில் அசைவாட ஆரம்பித்தார். எல்லாரையும் தொட ஆரம்பித்தார். ஒவ்வொருடைய தலைமலை ஏசப்பா கை வைக்க ஆரம்பித்தார். இதை கண்ட எனக்கு பெரிய பாரம். ஆண்டவரே, ஒருவர் கூட வெறுமையை போய்விடக்கூடாது, ஒருவர் கூட வெறுமையை போய்விடக்கூடாது, எல்லாரையும் தொடும் என்று சொல்ல சொல்ல எல்லா தலைமலை கை வைத்து கொண்டு வந்த இயேசு நேரா என் பக்கமாய் திரும்பினார். என்னை பார்த்து ஒரு புன்னகையோடு ஒரு சிரிப்பு சிரிச்சார். என்னை தொட்டுனா கூட எனக்கு சந்தோஷம் இல்லை. எல்லாரையும் தொட்டவர் என்னை திரும்பி பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சாரு பாருங்க. அந்த சிரிப்பு சொல்லாம சொல்லுது, ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற கர்த்தர் நான், உன்னை அழைத்த தேவன் நான், முடிவு பறைந்த நான் உன்னை நடத்துவேன். வலப்பக்கத்தில் 1000 பேரும் இடது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். இப்படி சொல்லாம 1000 வாக்கு தத்தங்கள் அந்த சிரிப்பில் எழுதப்பட்டு இருக்கிறது. எனக்கு பெரிய சந்தோஷத்தில் மைக் ஆஃப் பண்ணி நேரா ரூமுக்கு போய், ஏசப்பா என்னையும் தேடி வந்தீரே, ஸ்தோத்திரம் என்று நன்றி சொல்லும் போதுதான் எனக்கு உணர்வு வருது, இதுவரைக்கும் வேதனைப்பட்ட வலிகள் வேதனைகள் என் சரீரத்தில் காணவில்லை. அன்றைக்கே பஸ் ஏறி நேராக எங்கள் ஊருக்கு போனேன், ரிப்போர்ட் எடுத்தேன், டாக்டர்கிட்ட போகிறேன், என்னை செக் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறேன். டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு 4 மாதம் தான் உயிரோடு இருக்குன்னு நான் எழுதி வச்சிருக்கிறேன், இப்போ 4 மாதம் கிராஸ் ஆகுது, நீ இன்னும் எப்படி உயிரோடு இருக்கிற அப்படின்னு கேட்டார். டாக்டர் ஒரே ஒரு முறை என்னை செக் பண்ணி பாருங்க டாக்டர். டாக்டர் பரிசோதித்தார்கள். பெங்களூரில் பெரிய ஒரு மருத்துவமனை, நாராயணா ருத்ராலயாங்கிற மருத்துவமனை. ரிப்போர்ட் வந்தது. டாக்டருடைய கண்கள் நம்பவில்லை. மறுபடி சென்னைக்கு அனுப்பினார், ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல். ரிப்போர்ட் வந்தது. டாக்டர் நம்பவில்லை. என்னை அழைத்து டாக்டர் கேட்டார்கள், எனக்கு தெரியாம நீ எந்த டாக்டர் போய் பார்த்த? ஏன் டாக்டர் என்று கேட்டா, 4 மாதத்தில் கேன்சர் மறைவது சாத்தியமில்லை, உனக்கு கேன்சருடைய அடையாளம் தெரியாத வண்ணமாய் இந்த சரீரம் எல்லாம் சுகம் நடந்து விட்டது. என்ன நடந்தது? இந்த எலும்பு மட்டுமல்ல, தொண்டையிலிருந்து அடிவயிறு மாத்திரமல்ல, உள் அவயங்கள், பச்சை குழந்தைக்கு எவ்வளவு தூய்மையான ஆரோக்கியமான அவயங்கள் இருக்குமோ, உன் அவயம் ஒவ்வொரு அவயமும் தூய்மையான
ஆரோக்கியமான தெளிவான அவயமாயிருக்கிறது. என்னை அழைத்து டாக்டர் சொன்னார்கள், இன்றைக்கு உனக்கு வயது 29 வயது, ஆனா உன்னுடைய கிட்னிக்கு வயது 1 நாள், உன் இதயத்துக்கு வயது 1 நாள், உன்னுடைய எலும்புக்கு வயது 1 நாள், உன் அவயம் எல்லாம் புதிதாய் மாற்றப்பட்டது. என்ன நடந்தது? நான் சொன்னேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் ஓடி போக அடிமை அல்ல, பாதியில மறுதளிக்க நான் வேலைக்காரன் அல்ல. மரணமே நேரிட்டாலும், பலிபீடத்திலேயே என்ன வச்சாலும், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்கிற அவருடைய குமாரன். ஆகையதான் ஆபிரகாம் கத்திய ஓங்கி பிள்ளையை கொல்ல வேண்டும் கையை வாங்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, பிள்ளை ஆண்டான் மேல் கையை போடாத, அடிமை என்ன கையவை, வேலைக்காரனா கையவை, அவன் பிள்ளையா இருக்கிறதுனால் என் பிள்ளை மேல கையை போடாத, அவனுக்கு ஒரு தீங்கும் செய்யாத என்று தீங்கை தடை பண்ணின இயேசு இன்றைக்கு உங்க ஒவ்வொருடைய தீங்கையும் தடுத்து நிறுத்துவாராக இயேசுவின் நாமத்தில். ஒருவேளை கேன்சர் என்று மருத்துவர்கள் யாராவது சொன்னாங்களா? இன்றைக்கு நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் குமார் என்று காண்பித்து பாருங்கள். அந்த கத்தி நீட்டப்பட்ட கத்தியை கர்த்தர் தடுத்து நிறுத்துவார். ஆபரேஷன் என்று மருத்துவர் யாராவது சொன்னாங்களா? இன்றைக்கு அதை தடுத்து நிறுத்துவார். பலவீனம் என்று யாராவது சொன்னாங்களா? இன்றைக்கு அதை தடுத்து நிறுத்துவார். ஏனென்றால் குமாரனுக்கும் குமாரத்திகளுக்கும் கர்த்தர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையதான் நாம் ஆராதிக்கிற பரலோக பிதாவாகிய தேவனானவர், அவர் ரட்சிப்பை தருவதற்கு ஒரு தேவ தூதனை அனுப்பவில்லை, ஒரு பரிசுத்தவானை அனுப்பவில்லை, ஒரு அடிமை அனுப்பவில்லை. அவர் யாரை அனுப்பினார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அவர் தேவனுக்கு சமம் என்று தெரிந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளை எண்ணாமல், குமாரன் யார் தெரியுமா? கன்னத்தில் அறைந்தா வேலைக்காரன் ஓடி இருப்பா, சிலுவை பார்த்தா அடிமை பயந்திருப்பா. ஆனா குமாரனை அனுப்பினதுனாலதான் மரணமே நேரிட்டாலும் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமான பொழுதிலோ கடைசி வரைக்கும் கூடவே இருந்து சொன்னார், உம்முடைய சித்தம் நடப்பதாக. வேர்வை இரத்த துளியாய் மாறுவது சொன்னார், என் சித்தம் அல்ல உம் சித்தமே மாறுவதாக. கன்னத்தில் அறையும் பொழுது சொன்னார், பிதாவே தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார், இவர்களை மன்னித்தருளும் என்று ஜெபிக்க தொடங்கினார். குமாரன் கடைசி வரைக்கும் இருந்தபடியால் பிதாவாகிய தேவன் வானத்திலும் பூமியிலும் பூமி கீழாருடைய யாவருடைய முழங்கால் இந்த குமாரனுக்கு முன்பதாய் முழங்கால் படியிடும்படியாய் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தந்தருளி அதிகாரப்படுத்தினார் குமாரன். ஆகையால் தேவன் சொன்னார், நீ பயப்படுகிற அடிமைத்தனத்தின் ஆவி நான் தராமல் அப்பா பிதாவின்னு கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிற. இன்றைக்கு ஒன்றை நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் வேலைக்காரன் இல்லை, நான் அடிமை அல்ல, நான் மறக்கிற அடிமை அல்ல, அற்பமாய் பார்க்கிற அடிமை அல்ல, ஓடி போகிற அடிமை அல்ல, பாதிலே நிற்கிற வேலைக்காரன் அல்ல. எவ்வளவு போராட்டம் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் அது சகித்து கொண்டு கிறிஸ்துவுக்காக வாழுகிற குமாரத்தன் குமாரத்தி என்று சொல்லி பாருங்க, உங்க மேல ஒரு தேவ கை இந்த ராத்திரியில இறங்கி வரும். அல்லேலூயா. ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்திருந்து வாய்களை திறந்து பரலோக தேவனை மனதார ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவேன்னு சொல்லி இந்த நல்ல தெய்வத்தை மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு முன்பதாக 3 வைக்கிறார். என் முன்பதாய் நீ யார்? மறந்து விடுகிற அடிமையா? அற்பமாய் பார்க்கிற அடிமையா? கடுமைகள் சோதனைகள் வரும்போது ஓடி போகிற அடிமையா? இல்ல பாதிலேயே நிற்கிற வேலைக்காரனா? இல்ல கடைசி வரைக்கும் தகப்பனுடைய கையை பிடிச்சு தகப்பன் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், மோரியாவானாலும் பரவாயில்ல, பலிப்பிடமானாலும் பரவாயில்ல, கத்தியானாலும் பரவாயில்ல, பட்டயமானாலும் பரவாயில்ல, நெருப்பானாலும் பரவாயில்ல, ஆட்டுக்குட்டி இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, தகப்பன் என்ன செய்தாலும் என் நன்மைக்காக தான் செய்வார். அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல நான் மௌனமாக இருக்கிறேன் என்று சொல்லி குமாரன்கள் மௌனமாக இருக்க ஆரம்பித்து விட்டா, ஆட்டுக்குட்டி அல்ல புதரின் நடுவில் சிக்கி கொண்டிருக்கிற ஆட்டுக்கடாவை கர்த்தர் காண்பித்து ஆட்டுக்கடாவை பலி செலுத்தி அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே
உங்களுக்கு யெகோவா ஈரேவாய் அவர் வெளிப்படுவாரே. ஜெபிங்களே ஜெபிங்களே. ஒரே ஒரு நிமிடம் எல்லாரும் வாயை திறந்து பரலோக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. ஓ, நான் அடிமை அல்ல, நான் வேலைக்காரன் அல்ல, நான் குமாரன். குமாரன் என்று சொல்லுங்களே. நீங்க குமாரன் என்று சொல்லிட்டா உங்களுக்கே தெரியாத ஒரு புதிய நாமம் வெளிப்பட போகிறது. நான் யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்வேன். அடிமைகள் அல்ல சபையே, அடிமை அல்ல தேவ பிள்ளையே, வேலைக்காரன் அல்ல. ஓ, இப்ப இந்த வார்த்தை வரும்போது என் யாவில தோன்றுகிறது, நம்முடைய ஊழியத்துக்கு பெயர் யெகோவா ஈரே தானே. இந்த யெகோவா ஈரே இன்னும் வெளிப்படலன்னா, ஏன்னா இந்த ஊழியத்தில் வேலைக்காரன் அதிகம், அடிமைகள் அதிகம், பிள்ளைகள் குறைவு, குமாரன் குறைவு, குமாரத்திகள் குறைவு. அற்புதம் வாங்கி ஓடி விடுகிறார்கள், நன்மை பெற்று ஓடி விடுவார்கள். ஆனா குமாரன் இருந்தா, குமாரத்தி இருந்தா, தகப்பன் கையை பிடிச்சு, அப்பா மோரியாவா நான் வர, பலிப்பிடமா நான் வர, கத்திய ஓங்குறீங்களா நான் வர, சாகடிக்கிறீங்களா நான் வர. எனக்கு தெரியும் இந்த யெகோவா ஈரே இந்த ஊழியம் எனக்கு நன்மை தான் செய்யும், தீமை ஒன்று செய்யாது. நன்மை தான் செய்யும், தீமை ஒன்று செய்யாது என்று அந்த குமாரன் வர ஆரம்பித்து விட்டா. ஜெபிங்க 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 ஜெபிங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு குமாரன், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தி குமாரத்தி, நீங்க ஜெபிக்க 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 நீட்டப்பட்ட கையெல்லாம் இன்றைக்கு ஓங்கின கையெல்லாம் தடுத்து நிறுத்தப்படும். இனி உங்களுக்கு ஆட்டுக்கடா 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 இதோ ஒரு இடத்தில் கர்த்தர் சிக்க வைத்திருக்கிறார். கேட்டல்ல என் ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்டல்ல, என் சுகம் எங்கன்னு கேட்டல்ல, என் கடன் பாரத்தின் விடுதலை எங்கன்னு கேட்டல்ல, என் நம்பிக்கை எங்கன்னு கேட்டல்ல, என் சொந்த வீடு எங்கன்னு கேட்டல்ல, என் பிள்ளை கற்புதை எங்கன்னு கேட்டல்ல. நீ உன்னை குமாரனை ஒப்பு கொடுத்து பார், உனக்கே தெரியாம புதரி நடுவில் குட்டி அல்ல கெடாக்களை வைத்திருக்கிற. ஆபரேஷன் சுகம் இல்ல சகோதரி, கெடா என்றால் பெரியது, நீ கேட்டதை விட பெரியது அற்புத சுகம். கேளுங்கள கேளுங்கள கேளுங்கள. நக்குமாரன் நக்குமாரத்தி நக்குமாரன் நக்குமாரத்தி. இந்த ஊழியத்தில் நான் குமாரனாய் இருக்கிறேன், இந்த ஊழியத்தில் நான் குமாரத்தியா இருக்கிறேன், இந்த ஊழியத்தில் நான் அடிமையா இருந்தது போதும், இந்த ஊழியத்தில் நான் வேலைக்காரனா இருந்தது போதும். ஓ, ஒவ்வொரு திங்கக்கிழமை வந்து சும்மா ஜெபிச்சு போனது போதும், அந்த செவ்வாய்க்கிழமை அந்த இடத்துல வந்து சும்மா ஜெபித்து போனது போதும். ஏதோ ஒன்று என் பங்களிப்பு, ஏதோ என் ஒத்தாசை, ஏதோ ஒன்று என்னால முடிந்தது. நான் ஒரு குமாரனாய் இருக்க விரும்புகிறேன். யாராவது இப்படி சொல்றவங்க இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? நீங்க இப்படி சொல்லி பாருங்களேன். எப்ப இந்த ஊழியத்துல குமாரனும் குமாரத்தை எழும்புறாங்களோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அங்கே தரிசனங்கள் ஆரம்பிக்கிறது. தரிசன மோரியாக்கு கர்த்தர் இழுத்து கொண்டு போவார், அந்த மோரியாவுல கால வைப்பார். அன்னைக்கு கையை ஓங்கும் போது வார்த்தை வந்தது, ஆபிரகாமே நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் நான் உன்னை பழுகி பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன். நான் ஏன் சிரசின் மேல ஆணை என்று சொல்லுகிறேன். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா நாங்க கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே.
ரகதா சேகரவலவ துதித்திடுவே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை கர்த்தர் நம்மோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைக்காக நாம் குமாரனாக இருந்தால் நாம் சுதந்தரித்துக் கொள்வோம், சுதந்தரித்துக் கொள்வோம், ரகதுட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லா கரங்களை தட்டி வேலைக்காரன் வேலைக்காரனாக இல்லை, நான் குமாரனாக, நான் உங்க பிள்ளையாகப்பா. உடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக உடைய அதிகாரம் கொடுக்கிறார். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். எல்லா கரங்களை தட்டி ரகதர கத ரபா ரீமானா ஷபலபலபா. ஒரே நீரங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நாங்கள் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தருடைய கிருபை எங்களை மூடுவதாக. பாதுகாத்துக் கொள்ளுங்க, இரத்த கோட்டைக்குள் முடி மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.